நீ எந்த காலேஜில் இது பேப்பர் போடுற இது புக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுற அப்படின்னு. ஏன் கேட்குறேன்னா, இல்லை எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு காலேஜிலேருந்து ஒருத்தர் வந்து இங்கே வைத்தியம் பார்த்துட்ருக்காரு, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காரு. அவர்கிட்ட வேணால் சொல்லலாம்ல, உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணலாமேன்னு தான் நான் கேட்டேன் அப்படின்னு. இவன் போகிற போக்கில் ஒரு காலேஜ் பேரை சொல்லிடுறான். அந்த காலேஜுக்கு யார் சப்ளை பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ரெண்டாவது, காலேஜில் யார் புக் சப்ளை பண்ணி அதை பசங்க வாங்கி அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது காலேஜஸில். ஸோ அதுவும் பொய்ன்னு சுத்தமாக தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு 2-3 வாரம் கழித்து இந்த பையன் வந்து கேட்குறான், கல்யாணத்தில் கொஞ்சம் கடன் ஆகிடுச்சு, உன் நகையை கொடு, இந்த கடனை மட்டும் நான் அடைச்சிட்றேன். அதுக்கு அந்த நகை எங்கள் அப்பா அம்மா சம்பாரிச்சதும் இல்லை, நான் சம்பாரித்தது, கஷ்டப்பட்டு நான் வாங்கி வச்சுக்கிறேன். அதெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு இல்லை. உனக்கு இருந்தால் உன்னோடது கடனை நீ தீர்த்துக்க வேண்டியது, கடன் தீர்த்துட்டு வா, அப்புறம் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு. பொண்ணு கெட்டிக்காரங்களா இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஹரி.